ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்திருக்காது. இனிமேல் வரப்போகிற காலங்கள்லேயும் வீடியோஸ் வராது. ஏன் அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணுறது ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறோம். நான் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 140 வீடியோஸ்க்கு மேலே ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருப்பேன். டெய்லியும் தினம் எனக்கு இதை சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு. ஓகே, இதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி இண்டிபெண்ட்டாக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்கை தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் டெய்லி போடுற வீடியோஸ்னால எனக்கும் இந்த யூடியூப்லேருந்தே எந்த இன்கமும் வராது. நாம் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் இருக்கோம். அதாவது பணமே இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நாம் இருக்கோம். மற்ற சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசியலை பற்றி பேசுவாங்க, காமெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, அல்லது வேறு எஜுகேஷன் சேனல் பற்றி யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டென்ட் வேணும். ஸோ அவங்க அதன் மூலமாக ஆட் ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறாங்க. பட் நம்ம சேனல் போய் பார்த்தீங்க அப்படின்னா 100 வியூஸ், 150 வியூஸ், மேக்ஸிமம் போனால் 200 வியூஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதனால் ஒரு பெரிய மணியை ஜென்ரேஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இருந்தாலும் நான் என்னோட கோலை நோக்கி போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு முன்னாடி என்னோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான பணம் புழங்குற இடம். ஓகே, இந்த பணம் புழங்குற இடத்துல நாம் ஒரு லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லாஸ் எதனால் வந்தது அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கணும். ஓகே, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு ட்ரேடராக மாறணும் அப்படின்னா நம்ம சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த சைக்காலஜி அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பணம் தான். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இப்போ தான் ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்னு வரேன் அப்படின்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வைங்க. முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போது டெஸ்க்டாப்பில் பார்க்குறோம் அப்படின்னா அதோட வியூ தெரியும். அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் மார்க்கெட் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே மாதிரி டைரெக்ஷனில் போகாது. ஆனால் ஒரே மாதிரி திங்கிங்கில் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்த கட்டமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இண்டிகேட்டர் பின்னாடி ஓடாதீங்க, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் பின்னாடி ஓடணும் அப்படின்னா அது வேறு மாதிரி இடத்துல தான் கொண்டு போய் விடும். இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே பலவிதமான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் நானுமே பலவிதமான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இண்டிகேட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டர்லேயும் ஒரு சில விதமான லேகிங் இருக்கிறதுனால தான் புதுசாக இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதை உங்களோட மைண்டில் ஆழமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்கும். லேர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம நாளையிலேருந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட கேபிட்டல் இருக்காது. அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ளே நான் ஒரு ட்ரேடை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே உட்காந்து 6 மாதத்தோட ஸ்பாட் சார்ட்டை நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படின்னா 6 மாதத்தோட பேக் டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத அந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்டே சொல்லிடும். இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப பேர் அல்கோ ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இல்லையா? இந்த அல்கோ ட்ரேடிங் எண்ட் ஆஃப் த டே மிகப்பெரிய பின்விளைவுகளை தான் கொடுக்கும். இந்த அல்கோ ட்ரேடிங் பற்றி நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவும் இந்த சேனல்லையே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு லாஸ் எடுத்தாலுமே அந்த லாஸ் உங்களோட பர்சனல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு லாஸை எடுங்க.
அதே போல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஹியூஜான கேபிட்டல் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதாவது ஆப்ஷன் ட்ரேடுக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே எப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுவோம், அல்லது வேறு ஏதாவது வந்துட்டு ஒரு லோன் எடுப்போம். அடுத்த வந்துட்டு ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணி அந்த லோனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மணியை வச்சு நாம் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரியான மார்க்கெட் கிடையாது. இன்றைக்கி ஒரு ப்ரைஸை வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸை மறுபடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதை தான் வந்துட்டு நீங்கள் ட்ரேடில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். யார் எதை சொன்னாலுமே வந்துட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. எதனால் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸை வந்துட்டு இந்த இடத்துல வச்சா போதுமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ அதுக்கான கேபிட்டலை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் வேறு யாராவது சொல்கிறத பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை இன்னும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்துட்டு டவுன் சைடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதமான டிசிஷனும் உங்களால் எடுக்க முடியாமல் பின்னாடி கீழே வர பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ண தான் தோணும். எண்ட் ஆஃப் த டே மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே கைஸ், அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும் அப்படிங்கிறது தான். ஓகே, நான் இப்போ தான் வந்துட்டு என்னோட கோலில் ஒரு 20% வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 70-80% வந்துட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் வந்துட்டு வரும். அப்போவும் நான் இதே தான் பண்ண போகிறேன். அதாவது 30 மினிட்ஸில் மார்க் பண்ண போகிறேன், 3 மினிட்ஸில் ட்ரேட் பண்ண போகிறேன். இந்த 30 மினிட்ஸில் மார்க் பண்ணுறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம டெய்லியுமே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணிங்கனாலே அதில் கிளியரான ஐடியா கிடைச்சிரும். அடுத்தது, நாம் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த டெய்லி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஓவர் கம் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் மார்க்கெட்டில் 50% ஜெயிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட கேபிட்டல் வந்துட்டு அந்த அளவுக்கு லாஸ் ஆகாமையே இருக்கும். நம்ம அக்கௌண்ட்டில் பைசா இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட்டை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். பைசா இருந்தது அப்படின்னா இந்த மார்க்கெட்டை பார்க்குற விதம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இந்த சேனலில் வந்துட்டு வீடியோ எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தெரியலை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.